வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 13வது மலேசிய திட்டம் நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. இந்தியர்களை தேசிய நீரோடையில் இணைக்குமா? மலேசியாவின் அடுத்த 5 ஆண்டு கால மேம்பாட்டை முன்னிறுத்தி 13வது மலேசிய திட்டம் நாளை ஜூலை 31ஆம் தேதி வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு முதல் 2030ஆம் ஆண்டை உள்ளடக்கிய இந்த 13வது மலேசிய திட்டம் பல்லின மக்களின் ஏற்றமிகுந்த வாழ்வுக்கு வழிவகுக்கலாம் என்று கூறப்பட்ட போதிலும் சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேலாக தேசிய நீரோடையில் அறுபட்ட பட்டத்தைப் போல் சமூகவியலிலும் பொருளியலும் விடுபட்ட ஓர் சமூகமாக விளங்கும் மலேசிய இந்தியர்களின் ஏற்றமிகுந்த வாழ்க்கைக்கு அடித்தளமிடக்கூடிய வலுவான கட்டமைப்பை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஏற்படுத்துவாரா என்று இந்திய சமூகம் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறது. ரஷ்யாவின் கம்சாட்கா தீபகற்பத்தில் இன்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட சுனாமி எச்சரிக்கையை மலேசியா அணுக்கமாக கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல நாடுகளில் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் மலேசியர்கள் பாதிக்கப்பட்டதாக எந்த தகவலும் இல்லை என்று விஸ்மாபுத்ரா இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இருப்பினும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து மலேசியர்களும் மிக எச்சரிக்கையாகவும் விழிப்பாகவும் இருக்கும்படி விஸ்மாபுத்ரா வலியுறுத்தியுள்ளது. ஷாபு வகை போதைப் பொருளை உட்கொண்டதாக மலாக்காவில் பொது பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த விரிவுரையாளர் ஒருவர் மலாக்கா ஆயர்குரோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 44 வயது முகமது ஷரிசான் ஒத்மான் என்ற மூத்த விரிவுரையாளர் மஜிஸ்ட்ரேட் ஷார்டா ஷென்ஹா முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த 2025ஆம் ஆண்டு மாலை 5:20 மணியளவில் மலாக்கா தங்கா மாவட்ட போதைப்பொருள் துடைத்தொழுப்பு பிரிவினரால் அந்த விரிவுரையாளர் கைது செய்யப்பட்டார். தனது ஒரே மகன் திஷாந்த் கொலை செய்யப்பட்ட செய்தியை கேட்டு மீள முடியாத துயரத்திற்கு ஆளாகி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக நம்பப்படும் அந்த சிறுவனின் 30 வயது தாயார் தீவிர சிகிச்சைக்கு பின்னர் மருத்துவமனையிலிருந்து இன்று வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று ஸ்ரீயாலா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது சொஹாமி இஷாக் தெரிவித்தார். அந்த மாதுவின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் என்று முகமது சொஹைமி குறிப்பிட்டார். தனது மகனின் இறப்பு செய்தியை கேட்டு பிரம்மை பிடித்தவரை போல் காணப்பட்ட அந்த மாது மகனின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் உயிரை மாய்த்துக் கொள்ள தற்கொலை முயற்சியில் இறங்கியதாக கூறப்படுகிறது. எனினும் அந்த மாது காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதை முகமது சொஹைமி இஷாக் உறுதிப்படுத்தினார். சூதாட்ட நடவடிக்கை தொடர்புடைய குற்றச்செயலுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்க தனிநபர் ஒருவரிடமிருந்து 6,35,000 ரிங்கெட்டை லஞ்சமாக பெற்றதாக நம்பப்படும் 2 போலீஸ்காரர்கள் 7 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அந்த 2 போலீஸ்காரர்களும் இன்று ஜோஹர் பாரு நீதிமன்றத்தில் மஜிஸ்ட்ரேட் முகமது இஸ்ஹாம் முகமது அலியாஸ் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைப்பதற்கான அனுமதியை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் இன்று பெற்றது. 40 வயது மதிக்கத்தக்க அந்த 2 போலீஸ்காரர்களும் இன்று அதிகாலை 2 மணிக்கு ஜோஹர் SPRM அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவுக்கு பிறகு கைது செய்யப்பட்டதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் பெட்ரோல் ரான் 97 லிட்டருக்கு 4 காசு விலை குறைந்துள்ளது. அது லிட்டருக்கு 3 ரிங்கேட் 21 காசிலிருந்து 3 ரிங்கேட் 17 காசுக்கு விலை குறைக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பெட்ரோல் ரான் 95 மற்றும் தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலையில் எந்தவொரு மாற்றமும் இல்லை. அவற்றின் விலை தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் ரான் 95 லிட்டருக்கு 2 ரிங்கேட் 5 காசுக்கும் டீசல் 2 வெள்ளி 91 காசுக்கும் விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. பாஹாங் மாநிலத்தில் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மக்கள் பிரதிநிதிகள் முழு நேரமும் அரசியலில் உழன்று கொண்டு இருக்காமல் தங்களை தேர்வு செய்த தொகுதி மக்களின் பிரச்சினைகளையும் கேட்டறிந்து அவர்களுடன் நேரத்தை செலவிடுமாறு மேன்மை தங்கிய பாஹாங் சுல்தான் அப்துல்லா கேட்டுக் கொண்டார். முழு நேரமும் அரசியலில் மூழ்கி கிடப்பதை காட்டிலும் தொகுதி மக்களுக்கு தேவையான உதவிகள் மற்றும் சேவைகளை வழங்கிடுமாறு அவர் வலியுறுத்தினார்.
மக்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்ட சுல்தான் என்று போற்றப்படும் சுல்தான் அப்துல்லா தங்களை தேர்ந்தெடுத்த மக்களை அடிக்கடி சந்திப்பதை பொறுப்பு மிகுந்த கடமையாக கொள்ள வேண்டும் என்று பஹாங் மாநிலத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வலியுறுத்தினார். போதைப்பொருள் வைத்திருந்த தனது தொழிலாளி மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க போலீசாருக்கு 2000 ரிங்கிட் லஞ்சம் கொடுத்ததாக செம்பனை தோட்ட குத்தகையாளர் ஒருவர் ஜோஹர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். 34 வயது ஆர் ஜீவநாதன் என்ற அந்த நபர் நீதிபதி டத்தோ ஹமட் கமால் அரிஃபின் இஸ்மாயில் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி ஜோஹர் ஸ்கமாட் ஜாலான் ஸ்கமாட் குவாந்தான் சாலையில் நள்ளிரவு 12 மணியளவில் ஜீவநாதன் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் தனக்கு எதிரான குற்றத்தை ஜீவநாதன் மறுத்து விசாரணை கோரியுள்ளார். கடந்த திங்கட்கிழமை சுங்காய் கில்லான் ஆற்று பாலத்திற்கு அடியில் கண்டெடுக்கப்பட்ட ஓர் இளம் பெண்ணின் சடலம் தனியார் கல்லூரி ஒன்றில் பயின்று வந்த மாணவி ஆவார் என்று அடையாளம் கூறப்பட்டது. தனது தங்கையுடன் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள இயலாததால் மிகுந்த அச்சத்திற்கு ஆளான அந்த பெண்ணின் சகோதரி கடந்த ஜூலை 26ஆம் தேதி போலீசில் புகார் செய்துள்ளார் என்று சுபாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி வான் அஸ்லான் வான் மமட் தெரிவித்தார். ஜூலை 25ஆம் தேதி மதியம் 12 மணியளவில் புத்ரா ஐட்ஸ் எல்ஆர்டி ரயில் நிலையத்திற்கு தன்னை பார்க்க வரும்படி 23 வயதுடைய அந்த கல்லூரி மாணவி தனது அக்காளுக்கு அழைப்பு கொடுத்துள்ளார். அவர் சொன்னபடி மறுநாள் அவரை தொடர்பு கொண்டபோது கைபேசி செயலிழந்திருப்பதை அவரின் அக்காள் உணர்ந்ததாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று ஏசிபி வான் அஸ்லான் குறிப்பிட்டார். சிர்டாங் சுல்தான் இட்ரிஸ் ஷா மருத்துவமனையில் நடத்தப்பட்ட சவ பரிசோதனையில் குற்றத்தன்மைக்கான தடயங்களோ அல்லது பலவந்தமோ இருந்ததற்கான எந்தவொரு அறிகுறியும் இல்லை. அந்த மாணவி தங்கியிருந்ததாக நம்பப்படும் ஜாலான் கிளாங் லாமாவில் உள்ள வீட்டையும் போலீசார் சோதனையிட்டும் குற்றத்தன்மைக்கான தடயங்கள் எதுவும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். கேஸ்ட்ரிக் வலி என்று கூறி சிகிச்சை பெறுவதற்கு தஞ்சோங் காராங் அரசு மருத்துவமனைக்கு சென்ற 17 வயது பெண் சொந்த தந்தையால் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளானது அம்பலமானது. இச்சம்பவம் தொடர்பாக கடந்த திங்கட்கிழமை மாலை 5 மணியளவில் தஞ்சோங் காராங் மருத்துவமனையிலிருந்து அவசர அழைப்பை பெற்ற போலீசாருக்கு சம்பந்தப்பட்ட பெண் சொந்த தந்தையால் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாகியிருப்பது தெரிய வந்தது என்று கொலஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் அஸ்ஹாருடின் தஜுடின் தெரிவித்தார். இதன் தொடர்பில் கொலஸ்லாங்கூர் பஸ்தாரி ஜெயாவில் அன்றைய தினமே அந்த பெண்ணின் 51 வயது தந்தையை போலீசார் கைது செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மருத்துவ பரிசோதனையின் போது தமது தந்தையின் பாலியல் கொடுமைக்கு ஆளாகி வரும் விஷயத்தை அந்த பெண் மருத்துவரிடம் தெரிவித்திருப்பதாக அவர் விளக்கினார். ஒரு வங்காளதேச பிரஜையான 47 வயது வர்த்தகர் ஒருவரை கடத்திச் சென்று பிணைப்பணம் கோரியதாக 7 அந்நிய நாட்டவர்கள் கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர். 23க்கும் 40க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த அந்நிய நாட்டவர்கள் கடந்த ஜூன் 26ஆம் தேதி இரவு 11:30 மணியளவில் கோலாலம்பூர் செந்தூலில் உள்ள ஒரு பள்ளிவாசல் முன்புறம் அந்த வங்காளதேச வர்த்தகரை கடத்திச் சென்று பிணைப்பணம் கோரியதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. இவ்வழக்கு உயர் நீதிமன்ற விசாரணைக்குரியது என்பதால் அந்த 7வரிடம் எந்தவொரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் பெரும்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த 7வரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். கார் ஒன்று லோரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் கார் இழுவை பணியாளர் ஒருவர் மரணமுற்றார். அவருடன் காரில் பயணம் செய்த அவரின் நண்பர் கடும் காயங்களுக்கு ஆளாகினார். இந்த சம்பவம் இன்று பிற்பகல் 1 மணி அளவில் ரொம்பின் முவாசாம் ஷா கம்போங் காடாக் அருகில் ஜாலான் குவாந்தான் சிகமாட் சாலையின் 108வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. இச்சம்பவத்தில் 28 வயது முகமது ஹெல்மி மிசோவிர் சொஃபெட் என்பவர் கடும் காயங்களுக்கு ஆளாகி முவாசாம் ஷா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். அவரின் 38 வயது நண்பர் காயங்களுக்கு ஆளாகி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்று ரொம்பின் மாவட்ட போலீஸ் தலைவர் ஷாரிஃப் மொண்டோய் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.